அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் கானா ஊரில் ஆண்டவர் இயேசு செய்த முதல் அருள் அடையாளத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த நாளில் மிக குறிப்பாக கணவன் மனைவியாக வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய திருமண உடன்படிக்கையை நாம் புதுப்பித்தோம். இந்த நாளில் ஆண்டவராகிய தெய்வம் உடன்படிக்கை புதுப்பித்த அத்தனை நபர்களையும் திருமண வாழ்க்கையில் இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் இறுதி வரையிலும் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய இல்லற அழைத்தல் வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நன்றி. அன்புக்குரியவர்களே, நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கானாவூரில் திருமணம் நடந்த அந்த இடம் 6 கற்சாடிகளில் 5 கற்சாடிகளை அழிச்சிட்டாங்க பகைவர்கள். ஒரு கற்சாடி மட்டும் இங்கே இருக்குது. இந்த கற்சாடியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றின அந்த கற்சாடி தான் இது. எவ்வளோ ஒரு மிக அற்புதமான ஒரு இடம் இது. இந்த இடத்துலேருந்து ஆண்டவருடைய அதிசயம் அற்புதம் ஆரம்பிச்சது. இந்த இடத்துலேருந்து நீங்களும் அந்த அதிசயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நம்ம நிற்கிற இடம் வந்து கப்பர்நகூம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி அது கப்பர்நகூம் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட். இந்த வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னியா நிறைய புதுமைகள் அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறாரு. இந்த நகருக்குள்ளே வரணும் அப்படின்னா இதுதான் என்ட்ரி பாயிண்ட். அப்போது ஜெருசலேம், யூதேயா எல்லா இடங்களும். குட் மார்னிங் ஆல். நம்ம ஏஎம்டெக்கில் வந்துட்டு சில நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறதா ஆல்ரெடி ஆண்டனி நான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்னங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஆகஸ்ட் 1 இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 1 by 1 சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டு கொடுங்க. கரண்ட் அக்கௌண்ட் இல்லாதவங்க நியூவாக கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். கரண்ட் அக்கௌண்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து ரொம்ப கொஷின்ஸ் வராது. சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லை நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், ஒன்லி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் கூட ஓகே. பட் கரண்ட் அக்கௌண்ட் எல்லோரும் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு டோக்கன் நம்பர் தான் அலவுடு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டோக்கன் நம்பர் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இனிமேல் மாறும். நியூவாக ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த மாதிரி பேர் கொடுத்தோன்னே ஒரு டோக்கன் நம்பர் தரமாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 25,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 25,000 பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு உங்களோட டோக்கன் நம்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டோக்கன் நம்பர் நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுத்து தான் உங்களால் டோக்கன் நம்பர் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 25,000 பே பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு டோக்கன் நம்பருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபரில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டோக்கன் நம்பர் வாங்கிட்டு மல்டிபிள் ஆஃபர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபரில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இன்றைக்கி வந்து 500 ஆஃபரில் நீங்கள் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் போடுற எந்த ஆஃபரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா 30 டேஸ்க்கு 30 ஆஃபர்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த 100%ல் 20% லெஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து தான் 100%. ஃபார் எக்ஸாம்பிள் 500க்கு 5,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 4,500லேருந்து 20% எடுக்க மாட்டாங்க. 5,000 அமௌண்ட்லேருந்து 20% லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 80% உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே வர்ற ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் அப்படியே 100% கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இனிமேல் வரதில் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வரதில் 20% வந்து லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதில் அந்த 20%ல் 10% வந்து கம்பெனி மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. பேலன்ஸ் 10% வந்துட்டு கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் டேக்ஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. போக பேலன்ஸ் 80% தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இனிமேல் வர எல்லா ஆஃபர்ஸுமே டைம்லைன் பார்த்தீங்கன்னா 120 டேஸ் தான். ஷார்ட் டைம் இப்போ 10 டேஸ் 20 டேஸ் அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து மினிமம் 120 டேஸ் டைம்லைன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அன்றைக்கே சேம் டே ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேம் டே இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கலெக்ட் பண்ணிக்கலாம். சேம் டே ப்ராஃபிட் வராத பட்சத்தில் எல்லா ஆஃபரோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா 120 டேஸ் தான்.